கெஸ்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 23/1/2026க்கான ஒரு கெஸ்டிங் தான் நம்ம அதை இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி 22ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 141க்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து டவுல்ஸ் வர மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுல்ஸ் தான் அடிச்சிருக்கீங்க நம்மளே. நம்ம வந்து எப்பயுமே சொல்ல மாட்டோம். நேற்று மட்டும் நான் வந்து சொல்லியிருந்தேன் டவுல்ஸ் வர மாதிரி. அதே மாதிரி நீங்கள் டவுல்ஸ் அடிச்சிட்டீங்க. ஆனால் நம்ம கொடுத்த நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக வந்து ஆல் புல்ல 4 கொடுத்துருந்தோம், அப்படி இல்லை 8 கொடுத்துருந்தோம். ஓகேவா, மெயினாக ஆல் புல்ல 4 8 கொடுத்தோம். இதில் வந்து நமக்கு வந்து 4ஆம் நம்பர் நமக்கு வந்து ஆல் புல்ல ஒரு சூப்பரான வெட்டி கிடச்சிருக்கு. அடுத்தபடி நம்ம வந்து ஏபிபிசியில் 48 84 வர மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆல் புட் மட்டும் தான் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு வின்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே மக்களே, நம்ம இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அருமையான ஒரு வின்னிங்ஸ் நம்பர் தான் எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே மக்களே, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் வந்து நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 91 507 79 712 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நம்மளே வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. வெண்டிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். ஓகேவா, நமது சேனல் பேர் சொன்னால் உங்களுக்கு வந்து புக்கிங் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஓகே மலை, நம்ம இன்றைக்கான ஒரு கெஸ்டிங் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, நாளைக்கு பேரும் வெள்ளிக்கிழமைக்கான ஒரு வீக்லி சார்ட் எடுத்துக்கிறோம். நம்ம வீக்லி சார்ட் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 954. ஓகேவா, 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்ட் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதில் 954 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 354 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7+2 7+2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதில் 954 வச்சு நமக்கு 7 2ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 825. இந்த 825 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதில் 825 எஸ்என் ஆப்ஷன் 354 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர் 2+3. ஓகேவா, 2 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதில் 825 வச்சு அடிக்கல நமக்கு 2 3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 735. இந்த 735 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதில் 735 எஸ்என் ஆப்ஷன் 354 போடல. நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர் 8+2ன்னு கிடச்சிருக்கு. 8+2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 735 அடி நமக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 002 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 002 எஸ்என் ஆப்ஷன் 354 போடல. நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2+0. ஓகேவா, 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 002 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 2+0 வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days எடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 954 வச்சுருக்கு. நமக்கு ஒரு 2ஆம் நம்பர் 825 நமக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம 735 அடிச்சு நமக்கு வந்து ஒரு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சி போர்டுக்கு 2 அல்லது 0 வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா பி போர்டில் 2 times சி போர்டில் 2 times வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம சி போர்டுக்கு 2 அல்லது 0 வந்துச்சாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஆனால் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 954 வச்சு நம்ம சிங்கிள் நம்பருக்கான ஒரு ஆள் சி போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, 954 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 954 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 491 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய 2ஆம் நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, சிம்பிளாக வந்து நம்ம எப்போயும் முதல் 2 நம்பர் எடுப்போம். இப்போ வந்து 2ஆம் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, ஏன்னா 954 வச்சு நமக்கு ஒரு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 825. இந்த 825 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 825 டேன் ஆப்ஷன் 491 போடலாம். நமக்கு புள்ளிக்கு 2ஆவது கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 5ன்னு கிடச்சிருக்கு. 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 825 அடி நமக்கு ஒரு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735. இந்த 735 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு என்னன்னு பார்த்துடலாம். 735
35 டேன் ஆப்ஷன் 491 போடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 1735 வச்சுட்டு நமக்கு வந்து 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 002. இந்த 002 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 002 டேன் ஆப்ஷன் 491 முடியல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதே நம்ம வந்து 002 வச்சு நமக்கு வந்து சி போர்டு வந்து நமக்கு வந்து 0 வந்து கிடச்சிருக்கு. அவங்க கணிப்பில் சி போர்டுக்கு 0 வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு 4 டேஸ் தெரியல எடுத்து 950 வச்சுட்டு நமக்கு 5ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 5, அடுத்து நமக்கு 2 கிடச்சிருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி எஸ்ஐன் மெத்தடும் பார்த்தா நம்ம வந்து 2 டேஸ் வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு சி போர்டில் 2 பாஸ் ஆயிருக்கு. மீண்டும் சி போர்டில் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 0 சி போர்டு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்ட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேலே அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல்போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் 486. அந்த 486 வச்சு நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, 486 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து டேன் மெத்தட் தான் போட்டு எடுக்கிறோம். நம்ம வந்து இப்போ நேற்று வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு எடுத்தோம். ஆனால் அந்த மெத்தடில் ரூட்டு நல்லா கிடைக்கல. ஓகே, அதனால் நம்ம வந்து டேன் மெத்தட் போட்டு எடுக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து நம்ம வந்து ஃபார்முலா நம்பர் 312 போட்டுக்கிறோம். 312 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7 பிள்ளாட்டி 5. 7, 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 486 வச்சுட்டு நமக்கு 7, 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 954. 954 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 954 டேன் ஆப்ஷன் 312 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 5 பிள்ளாட்டி 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 5, 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 954 வச்சு நமக்கு 5, 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 825 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 825 டேன் ஆப்ஷன் 312 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 2 பிள்ளாட்டி 5 ஓகேவா. 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 825 வச்சு நமக்கு 2, 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735. இந்த 735 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம இந்த 735 டேன் ஆப்ஷன் 312 போடையில் நமக்கு வந்து முதற்கூடிய நம்பர்ஸ் 3, 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 735 நமக்கு 3, 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 பற்றி நமக்கு ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 002 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 002 டேன் ஆப்ஷன் 312 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படிலாட்டி 1 ஓகேவா. 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 002 வச்சு நமக்கு 2 அல்லது 1லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி இருந்தால் டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே ஓகேவா. ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 1 வர மாதிரியும் எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. சி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 0 ஓகேவா. சி போர்டு நம்ம வந்து 0 வந்து எடுத்தோம். 2 ரூட்டில் எடுத்தோம். இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. அதே ஏபிசிஎஸ்சிக்கு வந்து நம்ம வந்து டேரெக்டாக 20, 10ன்னு வரணும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் கொடுத்துருக்கோங்கிறனால திடீர்னு போர்டு மாறினாலும் மாறும். நம்ம திருப்பி கொடுத்துருக்குறோம். அதனால் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஏபிசிஎஸ்சிக்கு வந்து 20 and 10 ஓகேவா. மெயினாக வந்து அது 2 நம்பர்ஸ் தான். உங்கள் கணிப்பில் வந்துச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மக்களே. இது ஒரு கசிங் மட்டும் தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோன்னு நினச்சிங்க ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 141. 141க்கு மேலே எதிர்பார்த்துருக்க நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தான் 145 அடிச்சிருக்காங்க. 141 கொஞ்சம் எல்லாமே மிஸ் பண்ணியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சகாதேவன் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி 11 இல்லை 81 வர மாதிரி ஒரு 10 செட்டு சொல்லியிருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி வந்தது பார்த்தீங்கன்னா ஏசியில் 11 வந்துச்சு. நம்மளே ஆள் கூட வச்சுருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கும். டபுள்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் 9ஆம் நம்பர் தான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்துருக்காங்க. மாணிக்கம் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 4, 2 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர் சூப்பராக வெட்டி. அடுத்தபடி சி போர்டில் 1 கொடுத்துருக்காப்புல. சூப்பராக சிங்கிள் ஷாட்டில் வந்து 1ஆம் நம்பர் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நம்மளே சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட்டில் 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல.
அடுத்தபடி கார்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போல் 1-6 கொடுத்துருக்காப்புல நம்மளே. இதில் வந்து 1ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல, ஒரு அருமையான வின்னிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து சங்கரும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல் போர்டில் 0-1 கொடுத்துருக்காப்புல. இதில் 1ஆம் நம்பர் சூப்பராக வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் பாக்ஸில் ஒரு 4ஆம் நம்பர் போட்டிருந்தாப்புல 0-18க்கு ஒரு பிசி வின்னிங்ஸ் இருந்திருக்கும், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா தேவி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 கொடுத்துருக்காப்புல, சிங்கிள் செட்டு தான் 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கசிங் தான் எடுத்துருக்காப்புல, கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க ஓகேவா. அடுத்தபடியாக விக்னேஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா ஏவிசியில் 94-64 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 4 சி போர்டு வரணும்னு எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி வந்தது பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்துச்சு நம்மளே. இல்லைன்னா ஒரு சூப்பராக வின்னிங்ஸாக இருக்கும், ஆல் போர்டு டைப் இருந்தால் சூப்பராக வின்னிங்ஸாக இருந்திருக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 0-4 எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி 4 நம்ம வந்து பி போர்டுக்கு போயிடுச்சு, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. தேர்டு லவ்வும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 46-64 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6க்கு பவரை ஒன்றா போட்டிருந்தப்பல இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்துருக்கு நம்மளே, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இவ்வளோ நம்பர் அனுப்பி வச்சுருக்காப்புல நம்மளே, எவ்வளோ 14 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவர் தான் நம்மளே கிருஷ்ணா. அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காப்புல. ஆல் போல் சிங்கிள் ஷாட்டில் வந்து 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு 41 வச்சுருக்காப்புல, ஒரே நம்பரு 41ன்னு கொடுத்துருக்காப்புல. வச்சதே இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக இருந்திருக்கும் ஏபிபிசி ஆல் போலில். அப்படியே திருப்பி போட்டு தான் இன்றைக்கி ஒரு மாதம் இருந்திருக்கும் நம்மளே, ஒரு அருமையான ஒரு கசிங் தான் எடுத்துருக்காப்புல. மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக இருந்திருக்கும் இன்றைக்கி. அடுத்து மாறி சுமதி அவங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து 4ஆம் நம்பர் வந்து சூப்பராக எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு ஓகே மேலே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நாளைக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க, புதுசாக பார்க்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளே ஓகேவா. மீண்டும் மறக்காம ஒரு சிறப்பான ஒரு கசிங்கில் சந்திப்போம் ஓகேவா. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்மளே, இது ஒரு பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டும்தான் ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணி விளையாடுங்க. மீண்டும் மறக்காம ஒரு சிறப்பான ஒரு கசிங்கில் சந்திக்கலாம்.